LibreOffice Base குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் கற்பது டிசைன் வியூவில் queryஐ உருவாக்குதல், குரி டிசைன் விண்டோவில் டேபிள்கள் சேர்த்தல், fieldகளை தேர்வு செய்தல், ஏலியாசஸ் அமைத்தல், fieldகளை வரிசைப்படுத்துதல் மற்றும் queryக்கு சியர்ச் கிரைட்டீரியா அமைத்தல். நமக்கு அறிமுகமான லைப்ரரி டேட்டாபேஸ் உதாரணத்தை பார்க்கலாம். நம் லைப்ரரி டேட்டாபேஸ் ல் புத்தகங்கள் மற்றும் உறுப்பினர்கள் குறித்த தகவல்களை வைத்திருக்கிறோம். மேலும் உறுப்பினர்களுக்கு தந்த புத்தகங்களை தொடர ஒரு டேபிள் உள்ளது. இப்போது உறுப்பினர்களுக்கு தந்த எல்லா புத்தகங்களையும் பட்டியலிட ஒரு queryஐ உருவாக்குவோம். வேறு வகையில் சொல்ல, உறுப்பினர்களுக்கு தந்த புத்தகங்களின் வரலாற்றை எழுதுவோம். லைப்ரரி டேட்டாபேஸ் ஐ திறப்போம். இடது பேனல் ல் குரீஸ் ஐகான் ஐ சொடுக்கலாம். வலது பேனல் ல் கிரியேட் குரி இன் டிசைன் வியூ மீது சொடுக்கலாம். குரி டிசைன் விண்டோ என்னும் ஒரு புதிய விண்டோவை காணலாம். மேலே ஆட் டேபிள் ஒர் குரி என்னும் ஒரு பாப்-அப் விண்டோவை காண்கிறோம். இங்குதான் queryக்கு டேட்டா சோர்ஸ் ஐ காட்டுவோம். உறுப்பினர்களுக்கு தந்த புத்தகங்களின் ஹிஸ்டரி ஐ உருவாக்க நமக்கு 3 டேபிள்களும் தேவை. இதை லிஸ்ட் ல் புக்ஸ் டேபிள் ல் சொடுக்கி வலது பாப்-அப் விண்டோவில் ஆட் பட்டன் மீது சொடுக்கி செய்யலாம். அதேபோல புக்ஸ் இஷ்யூட் டேபிள் மற்றும் மெம்பர்ஸ் டேபிள் க்கும் செய்வோம். குரி டிசைன் விண்டோவுக்கு பின் பீல்ட் ல் இந்த 3 டேபிள்களும் தோன்றுவதை காணலாம். பாப்-அப் விண்டோவை மூடுவோம். இது குரி டிசைன் விண்டோவை முன்னே கொண்டு வருகிறது. 3 டேபிள்களும் விண்டோவின் மேல் பாதியில் உள்ளன. இங்கே டேபிள்களுக்கு இடையில் கொஞ்சம் இடம் நுழைக்கலாம். வலது கோடிக்கு மெம்பர்ஸ் டேபிள் ஐ சொடுக்கி இழுத்து விடலாம். புக்ஸ் இஷ்யூட் டேபிள் ஐ மையத்துக்கு சொடுக்கி இழுத்து விடலாம். இப்போது இந்த டேபிள்களை இணைக்கும் கோடுகள், இவை முன்னே நிறுவிய தொடர்புகள். தொடர்பின் விவரத்தை காண கோட்டின் மீது இரட்டை சொடுக்கு சொடுக்கலாம். இப்போதைக்கு குரி டிசைன் விண்டோவின் கீழ் பாதியை பார்க்கலாம். பல வரிகள் செல்கள் உள்ளன. குரி ஐ டிசைன் செய்யும் போது இவற்றை பூர்த்தி செய்யலாம். பீல்ட் கோலம்ன் ஐ சோதிப்போம். இவை விடையில் காண குறிப்பிட வேண்டிய fieldகள். இதற்கு முதலில் விண்டோவின் மேல் பாதியில் புக்ஸ் டேபிள் ல் டைட்டில் பீல்ட் ஐ சொடுக்குவோம். அடுத்து மெம்பர்ஸ் டேபிள் ல் நேம் பீல்ட். பின்னர் புக்ஸ் இஷ்யூட் டேபிள் ல் இஷ்யூ டேட் பீல்ட். அடுத்து ரிட்டர்ன் டேட், ஆக்சுவல் ரிட்டர்ன் டேட், கடைசியாக செக்ட் இன் பீல்ட். விண்டோவின் கீழ் பாதியில் முதல் ரோவ் ல் உள்ள fieldகளை பாருங்கள். மூன்றாம் ரோவ் ல் பொருத்தமான டேபிள் பெயர்களையும், அடுத்து இரண்டாம் ரோவ் ல் உள்ள ஏலியஸ் ஐயும் காணலாம்.
இங்குதான் தேர்ந்தெடுத்த fieldகளுக்கு விவரமான பெயர்களை கொடுக்கலாம். படத்தில் காண்பது போல aliasகளை டைப் செய்யலாம். aliasகளை முடித்துவிட்டோம். அடுத்து சார்ட் ரோவ் ஐ காணலாம். விடையை அடுக்க வேண்டிய வரிசையை இங்கே குறிப்பிடலாம். கொடுக்கப்பட்ட புத்தகங்களின் ஹிஸ்டரி வேண்டுமென்பதால் அதை நேர ஒழுங்கில் அமைப்போம். அதாவது இஷ்யூ டேட் வாரியாக அசெண்டிங் ஆர்டர் ல் அமைப்போம். இதற்கு சார்ட் ரோவ் ல் ஒரு காலி செல் ஐ இஷ்யூ டேட் பீல்ட் இன் கீழ் சொடுக்குவோம். மேலும் அசெண்டிங் மீதும் சொடுக்குவோம். அடுத்து விசிபிள். இங்கு தேர்ந்தெடுத்த fieldகள் காணப்படுமா என செக் அல்லது அன்செக் செய்து அமைக்கலாம். டிஃபால்ட் ஆக எல்லாம் செக்ட். அடுத்து பங்ஷன் ரோவ் க்கு போகலாம். இது காம்ப்ளெக்ஸ் queryகளை உருவாக்க பயன்படுகிறது. இப்போதைக்கு விட்டுவிடுவோம். கிரைட்டீரியன் ரோவ் க்கு போகலாம். இங்குதான் விடையை சிம்பிள் அல்லது காம்ப்ளெக்ஸ் கிரைட்டீரியா செட் க்கு அமைக்கலாம். உதாரணமாக மெம்பர்கள் எடுத்துப்போய் திருப்பாத புத்தகங்களை மட்டும் குரி செய்யலாம். அதாவது இன்னும் செக்ட் இன் ஆகாதவை. ஆகவே செக்ட் இன் பீல்ட் இன் கீழ் ஒரு காலி செல் ஐ இந்த ரோவ் ல் சொடுக்கலாம். ஈக்வல்ஸ் 0 என டைப் செய்யலாம். அவ்வளவுதான். இப்போது குரி ஐ ஓடவிடுவோம். கீபோர்ட் ஷார்ட்கட் F5 ஐ அழுத்தலாம் அல்லது விண்டோவின் மேலே எடிட் மேனு ல் சொடுக்கி கீழ்வரும் ரன் குரி ஐ சொடுக்கலாம். விண்டோவின் மேல் பாதியில் வரும் டேட்டா ஐ காண முடிகிறதா? இவைதான் நம் குரி க்கான விடைகள். இஷ்யூ டேட் வாரியாக அடுக்கிய மெம்பர்களுக்கு தந்த புத்தகங்களின் சரித்திரத்தை பார்க்கிறோம். இந்த புத்தகங்கள் எதுவுமே இன்னும் திருப்பப்படவில்லை என்பதை கவனிக்க. இப்போது கீழே குரி டிசைன் ஏரியா வுக்கு போய் விரும்பியபடி மாற்றலாம். உதாரணமாக செக்ட் இன் கிரைட்டீரியன் ஐ நீக்கிவிடலாம். இப்போது F5 ஐ மீண்டும் அழுத்தி குரி ஐ ஓட்டலாம். இம்முறை இன்னும் பெரிய டேட்டா பட்டியல் திருப்பப்படுகிறது. அடுத்து இந்த குரி ஐ சேமிக்க Ctrl S ஐ அழுத்தலாம். சின்ன பாப்-அப் விண்டோ திறக்கிறது. நம் குரி க்கு இங்கே விவரமான பெயரை கொடுக்கலாம். ஹிஸ்டரி ஒஃப் புக்ஸ் இஷ்யூட் டோ மெம்பர்ஸ் என டைப் செய்யலாம். OK ஐ சொடுக்கி பின் விண்டோவை மூடலாம். மெயின் பேஸ் விண்டோ வில் குரி பெயரை இரட்டை சொடுக்கு சொடுக்கி திறக்க முடியும். இப்படியாக வெற்றிகரமாக குரி ஐ டிசைன் வியூ ஐ பயன்படுத்தி உருவாக்கிவிட்டோம். இப்போது பயிற்சி. மெம்பர் நிஷா ஷர்மாவுக்கு தந்த புத்தகங்களின் லிஸ்ட் ஒன்றை தயார் செய்யவும். இது இஷ்யூ டேட் வாரியாக நேரப்படி அடுக்கப்பட வேண்டும். இத்துடன் லிப்ரியாஃபிஸ் பேஸ் ல் கிரியேட்டிங் குரீஸ் இன் டிசைன் வியூ மீதான இந்த டியூட்டோரியல் முடிகிறது. நாம் கற்றவை டிசைன் வியூ வில் ஒரு குரி ஐ உருவாக்குதல், குரி டிசைன் விண்டோ வில் டேபிள்களை சேர்த்தல், fieldகளை தேர்ந்தெடுத்தல், aliasகளை அமைத்தல், சார்ட்டிங் ஆர்டர் அமைத்தல், குரி க்கு சியர்ச் கிரைட்டீரியா அமைத்தல். ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும்.
இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. இது spoken-tutorial.org ஆல் ஒருங்கிணைக்கப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு spoken-tutorial.org/nmeict-intro. தமிழாக்கம் கடலூர் திவா. நன்றி.